எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 மாசமா ஈக்விட்டியில் இன்ட்ராடேக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ரெகுலராக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. நீங்களும் ரெகுலராக பார்த்தீங்க. அதுபோல் இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஆகட்டும், அதே போல் ஈக்விட்டி ஆகட்டும், நிறைய ஸ்ட்ராட்டஜி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி பிளான் பண்ண கான்செப்ட் எதுவும் இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இனிமே தான் ஒரு கான்செப்டை புதுசாக யோசிக்க போகிறேன். அந்த கான்செப்ட் வச்சு உடனே இமீடியட்டாக நம்ம ட்ரேட் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதை வச்சு நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். கண்டினியூவாக ஒரு மாதமாச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரிய வரும். அதுலேருந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளால் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபைன் டியூன் பண்ணிட்டு வர முடியும். இது போல் ஸ்ட்ராட்டஜியை எதுக்காக நான் வீடியோவில் டெஸ்டிங் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்மோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரியும், நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும், நம்மோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நாம் ட்ரேட் பண்ணுறதுக்காக நமக்காக நாம் ரெடி பண்ணக்கூடிய இந்த பிளான் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. இந்த ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போ ஐடியாஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக மார்க்கெட் வாட்ச் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஐடியாவே தோணும். இது ரெகுலராக அப்படின்னாக்கா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஒரு 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 9 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணலான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம ட்ரேடிங் பண்ணலைனாலும் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட் இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, எங்கே ஹை போயிருக்கு, லோ போயிருக்கு, எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, இதை பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா தோணும். அதனால ஸ்ட்ராட்டஜியை யார் வேணாலும் ரெடி பண்ண முடியும். இப்போ ஈக்விட்டிக்கு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறதுக்கும், அதே போல் ஆப்ஷனுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே அப்படின்னா ஒரே ஸ்டாக்கை நம்ம ரெகுலராக இன்ட்ராடேக்கு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஸ்டாக்கு எல்லா நாளும் பர்ஃபார்ம் பண்ணாது. இங்கே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி ஒன்றா தான் இருக்கும். நாம் எடுக்கக்கூடிய ஸ்டாக் தான் வேறு வேறு இருக்கும். அதனால் ஈக்விட்டிக்கு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி. அதே போல் ஆப்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஸ்ட்ராட்டஜின்றது ஒன்று தான், அதே போல் ஸ்டாக்கும் ஒன்று தான். அதனால் எல்லா மார்க்கெட் ட்ரெண்ட்லையும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகணும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை நாம் ரெடி பண்ணணும். அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்க போகுது. கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் இப்படி யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யோசிக்க வேண்டியது தான். அப்படி புதுசாக டெஸ்டிங் பண்ண போகிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான பிளான் என்ன அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரி. இன்னைக்கு என்னோட என்ட்ரி ஆப்ஷனில் எப்படி இருந்திருக்கு, அதே போல் 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், இன்னையோட கோல்டன் ஸ்டாக் யார் அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கும் நான் நிஃப்டி ஆப்ஷனில் தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். இன்னையோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,777 ரூபா 50 காசு. இன்னையோட ரிஸ்க் 650 ரூபா. ரிவார்டு 2,250 ரூபா. இதுதான் இன்னையோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸு 17,100 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு லாட் தான் என்ட்ரி ஆயிருக்கேன். 10,777 ரூபா 50 காசு. இன்னையோட ப்ராஃபிட்டு 1,115 ரூபா. இன்னைக்கு இது ஒரு என்ட்ரி மட்டும் கிடையாது, இன்னமும் கண்டினியூவா ஒரு 3-4 என்ட்ரி வந்திருக்கு. எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் புக் ஆயிருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பிபிசிஎல் 1,100 ரூபா ப்ராஃபிட்டு, இந்துஸ்தான் பெட்ரோ 900 ரூபா ப்ராஃபிட்டு, டைட்டன் 500 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு, இண்டால்கோ 200 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா இந்த 4 ஸ்டாக்ல 1,300 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல 2 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பிபிசிஎல் 1,100 ரூபாய் ப்ராஃபிட்டு, எஸ்பிஐ 400 ரூபாய் ப்ராஃபிட்டு. டோட்டலா இந்த கான்செப்ட்ல 1,500 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஒரு 4 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கோல்டன் ஸ்டாக் என்ட்ரி கிடைச்சிருந்தது. இதுல இண்டால்கோ இன்னைக்கு, ஏன்னா ரிஸ்க் 0, ரிவார்டு 1%. இதில் நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு இண்டால்கோ 1% ரிவார்டு வந்திருக்கு. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் டார்கெட் அன்லிமிட்டடாக இருக்கும். அதனால என்ட்ரி பிரைஸ்லேயே எக்ஸிட் ஆயிருக்கு. இங்கே ஒரு சின்ன மைனஸ் லாஸில் புக் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரி டே பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கிடைச்சிருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் ஈக்விட்டியில் 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட்டும் நல்ல ப்ராஃபிட்டே புக் ஆயிருக்கு. நாளிலிருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெஸ்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்றத இனிமேல் தான் பிளான் பண்ணோம். நான் இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு நாளையோட வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.